இந்தியா பாகிஸ்தான் பரஸ்பரம் போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டிருப்பதாக அமெரிக்க அதிபர் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். பாகிஸ்தானும் அதனை உறுதி செய்திருக்கிறது. அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கலாம்? நிம்மதியை பெருமூச்சு விட வேண்டிய ஒரு கட்டம் தான். காரணம், போர் என்பதிலே யாரும் ஜெயிக்கவே முடியாது. நோபடி வின்ஸ் அ வார் என்று சொல்வார்கள். இருதரப்புக்குமே அழிவு இருக்கும். இந்தியாவை பொறுத்தவரையில் நாம் பெரிய நாடு, நமக்கு ராணுவ வலிமை ஜாஸ்தி. பாகிஸ்தானை பொறுத்தவரையில் அது சிறிய நாடு, ராணுவ வலிமை குறைவு, பொருளாதார நெருக்கடி மிகவும் அதிகம். பாகிஸ்தான் பெரிய நெருக்கடி என்னவென்றால் அங்கு நடக்கிற பலுச்சிஸ்தான் போராட்டம். கிட்டத்தட்ட 40% மேல இருக்கிற ஒரு பெரிய மாகாணம் பலுச்சிஸ்தான். அவர்கள் தனி இனம், தனியான கலாச்சாரம். அவர்கள் உருது திணிப்புக்கு எதிராக போராடுகிறார்கள். மேற்கு பாகிஸ்தானாக இருந்த இன்றைய பாகிஸ்தான் அந்த காலகட்டத்திலிருந்து இருக்கிறது. 1970 காலகட்டத்திலிருந்து இந்த போராட்டம் இருக்கிறது. எனவே பாகிஸ்தானால் இதை சமாளிக்க முடியாது என்பதுதான் நிஜம். சற்று நேரத்திற்கு முன்பாகவே இந்திய வெளியுறவுத்துறையிலிருந்து இனிமேல் பயங்கரவாத செயல்கள் நடைபெற்றால் அது போராக கருதப்படும் என்கிற ஒரு அறிக்கை வெளிவந்தது. அதாவது பகல்காம் பயங்கரவாத செயல், அதற்கு பிறகு அது போராக கருதி 3 நாட்கள் தொடர்ந்து போர் நடந்திருக்கிறது. அதற்கு பிறகு இனிமேல் என்கிற வார்த்தை பிரயோகம் வரும்போதே இத்தோடு இது நிற்கப் போகிறது என்கிற ஒரு யூகம், ஒரு அனுமானம் உலக அரங்கிலே ஏற்பட்டது. அதைத்தான் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்களின் பேச்சு உறுதி செய்திருக்கிறது. பொதுவாகவே இரு தரப்பும் ஏதாவது ஒரு இடத்திலே ஒற்றுமைப்படும் போது நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை எது என்றால் தீர முடியாத காஷ்மீர் பிரச்சனை தான். தீர்க்க முடியாத காஷ்மீர் பிரச்சனை தான். இந்த காஷ்மீர் பிரச்சனைக்கு நமது சர்வதேச கம்யூனிட்டி, இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி ஏதாவது ஒரு வகையிலே நிரந்தரமான முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். இல்லையே அடுத்த ஒரு சில மாதங்களிலோ அல்லது அடுத்த ஒரு சில வருடங்களிலேயோ இதே மாதிரியான ஒரு நிலைமை ஏற்படும். கிட்டத்தட்ட 1947 இருக்கிற பிரச்சனை நமது காஷ்மீர் பிரச்சனை. 1947 தொடர்ந்து பார்த்து வருகிறோம். 65 நமக்கு இந்தோ பாகிஸ்தான் முதல் யுத்தம். அது லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் பிரதமராக இருந்த போது ஏற்பட்டது. ஒரு மாதத்திற்கு மேல் நடந்தது. அது மரபு சார்ந்த யுத்தம். இப்போது மரபு சார்ந்த யுத்தம் கிடையாது. எல்லாமே ட்ரோன் தாக்குதல். எங்கு வேண்டுமானாலும் மொபைல் பிளாட்ஃபார்ம் கொண்டு போய் நிறுத்தி ட்ரோன்கள் மூலமாக எந்த நகரத்தை வேண்டுமானாலும் தாக்கலாம். இப்படியான சூழ்நிலையில் ஒரு வார் ஹைலி டெக்னிக்கலாக இருக்கும்போது பெரிய பெரிய பேராபத்துகள் விளைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 2 நாடுகளும் அணு ஆயுத வல்லமை, அதெல்லாம் இப்போது ஏற்பட்டுள்ள டெவலப்மெண்ட். எனவே ஏதாவது ஒரு வகையில இந்த அமைதியை பயன்படுத்தி மீண்டும் ஒரு முறை பாகிஸ்தான் காஷ்மீர் மீதான தனது கிளைம் அதை அவர்கள் விட்டுக் கொடுக்க வேண்டும். அதற்கு இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி வற்புறுத்த வேண்டும். அப்போதுதான் இதற்கான நிரந்தர தீர்வு சாத்தியம். சார், இந்த 2-3 நாட்களாக இந்தியாவின் பலம் என்ன, ராணுவத்தின் பலத்தை எல்லாம் உலக நாடுகளும் உற்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன? அடுத்து இது மாதிரியான நிகழ்வுகள் நடக்காமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் நீங்க நினைக்கிறீங்க? ராணுவத்தை நாம் பெரிய அளவுக்கு வலிமைப்படுத்தி இருக்கிறோம். ஆனால் அதற்கு பெரிய பொருட்செலவு பிடித்திருக்கோம். முதல் நாள் நாம் ஆபரேஷன் சிந்தூரின் இந்த முதல் நாள் யுத்தத்துக்கு நமக்கு கிட்டத்தட்ட 1000-1500 கோடி ரூபாய் செலவாயிருக்கும். ஒவ்வொரு நாளும் அதிகப்படியான செலவு பிடிக்கத்தான் செய்யும். வான்வெளி பாதுகாப்பு கவசம், சர்வதேச ஆயுத வியாபாரத்தை சேர்த்து நீங்கள் பார்க்க வேண்டும். அமெரிக்கா அல்லது ரஷ்யா மாதிரியான நாடுகள் பெரிய அளவுக்கான வான்வெளி பாதுகாப்பு கவசங்களை செய்து பல நாடுகளுக்கு விற்கின்றன. நமக்கே மொத்தம் 5, நாம் ஆர்டர் கொடுத்தது 5, 3 வந்திருக்கிறது. இன்னும் 2 நிறுவப்பட வேண்டும். அதே போல பாகிஸ்தான் மிகுந்த ஏழை நாடு. நாம் உலகத்தின் 5வது பெரிய பொருளாதார வல்லரசாக இருக்கிறோம். நம்மை விட மிக மிக மோசமான நிலைமையில் அவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களும் இந்த ஆயுத போட்டியில் இறங்கி பெரிய அளவுக்கு செலவு செய்கிறார்கள். அவர்களுக்கு வந்ததெல்லாம் துருக்கி மற்றும் சீன தயாரிப்புகள். இப்போது சர்வதேச ஆயுத வியாபாரத்திலே இந்தியாவிலே பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்கள் மற்றும் கவசங்கள், பாதுகாப்பு கவசங்கள் தரத்தில் உயர்ந்தவை என்கிற ரீதியிலே ஒரு நிறுவனம் ஆகி இருக்கிறது. இதுல ஆயுத வியாபாரிகளுக்கு மறைமுகமா லாபம் இருக்கிறது. அது அமெரிக்காவாக இருந்தாலும் சரிதான், ரஷ்யாவாக இருந்தாலும் சரிதான். காரணம், ஆயுதம் வியாபாரம் செய்த பிறகு ட்ரையல் தான் பார்த்திருக்க முடியுமே தவிர லைவ் கண்டிஷனில், அதாவது போர் சூழலிலே அது பரிசோதிக்கப்பட்டிருக்காது. இப்போது ஒரு போர் சூழலில் ஆயுதங்கள் மற்றும் பாதுகாப்பு கவசங்கள் பரிசோதிக்கப்பட்டிருக்கின்றன. இதை வைத்து பிற நாடுகளிடையே ஆயுத போட்டி இது அதிகரிக்கும். உதாரணமாக ரஷ்யா உக்ரைன் போர் கிட்டத்தட்ட 1 வருடமும் அதற்கு மேலும் நீடித்துக் கொண்டேதான் இருக்கிறது. அளவில் மிகப்பெரிய நாடு ரஷ்யா, அளவில் மிகச்சிறிய நாடு உக்ரைன். ஆனால் அந்த போரை ஜோ பைடன் காலத்திலிருந்து அதை முடிவுக்கு கொண்டு வர அமெரிக்கா உள்ளிட்ட பல நாடுகள் முயற்சி எடுத்தும் நடக்கவே இல்லை. ஆனால் இப்போது இது உடனடியாக நடக்கிறது என்று நாம் எடுத்துக்கொண்டால் இதுல ஆயுத வல்லரசுகள், ஆயுதங்களை தயாரிக்கிற வல்லரசுகள் அவையும் முக்கியத்துவம் பெறுகின்றன.
இந்தியாவை பொறுத்தவரையிலே ஆயுதங்களுக்கு நாம் நமது ஜிடிபியில் வந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை ஒதுக்கி இருக்கிறோம். அதை மேல அதிகப்படுத்த வேண்டும் என்கிற குரல் வரும். அப்படி வந்தால் நமக்கு என்ன பிரச்சனை என்றால் வளர்ச்சி திட்டங்களுக்கு நம்மால் நமது பட்ஜெட்ல பணம் ஒதுக்க முடியாமல் போகும். இதே நிலைமையில் தான் பாகிஸ்தானும் இருக்கும். எனவே இந்த ஆயுத போட்டி, ஆர்ம்ஸ் ரேஸ் என்று சொல்வார்கள், அது வந்து ஏதாவது ஒரு வகையிலே மட்டுப்பட்டால் தான் உலக அமைதி சாத்தியப்படும். இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சார்.